வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் வாழைப்பழ மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழ மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் பால். இந்த பாலை நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு எடுத்துக்கோங்க. 2½ டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 10 முந்திரி பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் முந்திரி பருப்பை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். 3 வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. அது கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைப்பட்டதும் அதில் 2½ டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துடலாம். அது கூடவே பாலையும் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆயாச்சு. இப்போ இதை ஒரு டம்ளரில் ஊற்றிடலாம். முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் பாதாம் பிஸ்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருந்த ஒரு சின்ன துண்டு வாழைப்பழத்தை சேர்த்துடலாம். அது கூடவே உடச்சி வச்சுருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். சாப்பிடும்போது முந்திரி பருப்பு கடிப்பட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஹெல்த்தியான பனானா மில்க் ஷேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.